பொதுவாக ஒரு படத்திற்கு கோடிக்கு கீழ் வாங்கும் ஹீரோக்களை பார்ப்பதே மிக மிக அரிது. அந்த காலத்தில் கூட சம்பளம் வாங்கி நடிப்பார்களே தவிர ஒரு படத்திற்கு கூட ஊதியம் இல்லாமல் உழைக்கவே மாட்டார்கள். ஆனாலும் ஒரு ஹீரோ சம்பளமே வாங்காமல் நடித்திருக்கிறார், அதுவும் 80 படங்களுக்கு என்றால் யாரால் தான் நம்ப முடியும்? அத்தனை உத்தமர் யார் என்றுதானே கேட்க தோன்றுகிறது. அது வேறு யாரும் இல்லை. இருந்தபோது அவரை வைத்து ட்ரோல் செய்தும் அவரை இழந்த பின் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம். ஏஐ மூலம் படங்களில் வரவழைத்து பார்க்கிறோம். அவர்தான் விஜயகாந்த். நடிகர் விஜயகாந்த் இத்தனை படங்களில் சம்பளம் இல்லாமல் நடித்து கொடுத்தது அந்த தயாரிப்பாளர்களின் நிலை அறிந்துதான். அப்போதெல்லாம் சினிமா வளர்ந்து வந்த நேரத்தில் லட்சமே அதிகம், அதுவும் சம்பளம் கொடுத்தே போய்விடும். படத்தின் மேக்கிங்கில் பணம் பற்றாக்குறையாகவே இருக்கும். அதனை கருத்தில் கொண்டுதான் தனக்கு சம்பளம் வேண்டாம் என்று இத்தனை படங்களில் நடித்தார். மேலும் தமிழ் சினிமாவிற்கு 45 புது தயாரிப்பாளர்களை அறிமுகம் செய்ததும் இவரே. தமிழுக்கும் சினிமாவிற்கும் கடைசி வரை உண்மையாயிருந்த ஒரே ஒருவர் சுயநலமற்ற விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.